அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் 1/1/2025 புதன்கிழமை பிறக்கின்றது. புத்தாண்டு பிறக்கின்றது என்றாலே அனைவருக்கும் புதிய உற்சாகமும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பிறக்கும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த வருடத்திலாவது நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்டுவோமா என்று அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நவக்கிரகங்களின் சஞ்சார நிலைகளில் மிக முக்கிய மாறுதல்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நிகழ்கின்றன. ராகுவும் கேதுவும் பயிற்சியாகின்றார்கள். ராகு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். கேது 11ஆம் இடமான லாபஸ்தானமான கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகின்றார். இவ்வாறாக நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, மனைவி, மக்கள் ஆகியவற்றில் பல மாறுதல்களை ஏற்படுத்த உள்ளார்கள். மிதுன ராசிக்கு மாறும் குரு கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் மற்றும் துலாம் தனுசு ராசிகளையும் தனது சுப பார்வையினால் தோஷமற்றவையாக மாற்றிவிடுகின்றார். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம், கடகராசியில் செவ்வாய் வக்ரம், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன் சந்திரன், கும்பராசியில் சனி பகவானுடன் சுக்கிரன், மீனராசியில் ராகு என இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் சுக்கிரன் சனி பகவான் வீட்டில் இருப்பதால் பெட்ரோல் டீசல் வரத்து குறையும், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வரலாம். செவ்வாய் நீசமானதாலும் லக்னத்துக்கு 7இல் நிற்கும் ராகுவாலும் வாகன விபத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை சுக்கிரன் மீனத்தில் தொடர்வார். இதன் காரணமாக சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வார்கள். புதன் 3இல் நிற்பதால் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் மற்றும் AI துறைகள் வளர்ச்சி அடையும். சந்திரனுக்கு 6இல் குரு நிற்பதால் ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கும். இப்படியாப்பட்ட கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? இந்த உலகத்தை வெல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊரில் உள்ளவர்களை தெரிக்கவிட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதிரிகளை வெல்வது எப்படி? துரோகிகளை சமாளிப்பது எப்படி? அதற்கான சரியான நேரம் வந்துவிட்டதா என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, ஊராரின் தூற்றலுக்கு செவிசாய்க்காமல் வாழ்வின் உயரத்தை மட்டும் நோக்கி செல்லும் குணமுடையவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. விரக்தியிலிருந்து விடுபடுவீர்கள். விலகி இருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கும் வாரிசு உருவாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடனை பைசல் செய்வீர்கள். தடைப்பட்ட திருமணம் முடியும். நவீன ரக வாகனம் வாங்குவீர்கள். வீடு கட்டும் பணிக்கு இனி பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். சமையல் அறையை நவீனமயமாக்குவீர்கள். விலை உயர்ந்த ரத்தினங்கள், ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் கேது பகவானும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு விபத்துக்கள், ஏமாற்றங்கள், வீண் விரயம், இனம் தெரியாத கவலைகள் வந்து செல்லும். அதிகம் பேச வேண்டாம். உடல் நலனை கவனித்துக் கொள்ளவும். 18/5/2025 முதல் இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் அமர்வதால் கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். திடீர் பயணங்கள் உண்டு. தூக்கம் குறையும். யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம். மனைவிக்கு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் வந்து செல்லும். வழக்கால் நெருக்கடிகள் வந்து செல்லும். மேலும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் தடைப்படும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையக்கூடும். அடிக்கடி கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியும். மேலும் மே 10ஆம் தேதி வரையில் திட்டமிட்டும் சிக்கனமாகவும் செலவு செய்தல் அவசியம். இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்க வேண்டி வரும்.
மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் வருமானம் உயர்ந்து நிதி நெருக்கடி தளரும். குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த பல பிரச்சனைகள் நல்லபடி தீரும். சுப நிகழ்ச்சிகள் நிகழும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக பிரிந்திருந்த கணவர் மனைவியர் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். இந்த புத்தாண்டு முடியும் வரையில் வருமானம் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும். பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். தாயாரின் உடல்நிலை சீராகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆடை ஆபரணம் சேரும். மேலும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். கணவன் மனைவிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வார்கள். உடம்பில் சத்துக்கள் குறையும். எனவே சத்தான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். 29/3/2025 முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சென்று அமரப்போகின்றார். இந்த காலகட்டத்தில் இனம் தெரியாத கவலை, ஏமாற்றம், பொருள் இழப்பு, வாகன விபத்து வந்து செல்லும். வியாபாரிகளுக்கு பக்கத்து கடைக்காரரை பார்த்து பெரிய முதலீடுகள் போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த லாபத்தை குறைத்து விற்பனை செய்ய வேண்டி வரும். வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். பெரிய தொகையை யாருக்கும் கடனாக தர வேண்டாம். கணிசமாக லாபம் உயரும். உணவு, புரோக்கரேஜ், கமிஷன், எலக்ட்ரிக்கல் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களுடன் மோதல்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரியால் அவ்வப்போது மன உளைச்சல் வந்தாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். அலுவலக சூட்சமங்கள் அத்துப்படியாகும். காலம் தாழ்த்தாமல் பணிகளை விரைந்து முடிக்க பாருங்கள். சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பமற்ற இடமாற்றம் வரும். வருட பிற்பகுதியில் பதவி உயர்வும் வரும். ஆக மொத்தம் இந்த 2025ஆம் ஆண்டு போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் தன் கையே தனக்கு உதவி என்பதை உணர்த்துவதாக அமையும். மேலும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் தடைப்படும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையக்கூடும். அடிக்கடி கருத்து வேற்றுமை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியும். மேலும் மே 10ஆம் தேதி வரையில் திட்டமிட்டும் சிக்கனமாகவும் செலவு செய்தல் அவசியம். இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்க வேண்டி வரும். மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் வருமானம் உயர்ந்து நிதி நெருக்கடி தளரும். குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த பல பிரச்சனைகள் நல்லபடி தீரும். சுப நிகழ்ச்சிகள் நிகழும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக பிரிந்திருந்த கணவர் மனைவியர் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். இந்த புத்தாண்டு முடியும் வரையில் வருமானம் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும். பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். தாயாரின் உடல்நிலை சீராகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆடை ஆபரணம் சேரும். மேலும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். கணவன் மனைவிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வார்கள். உடம்பில் சத்துக்கள் குறையும். எனவே சத்தான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். 29/3/2025 முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சென்று அமரப்போகின்றார். இந்த காலகட்டத்தில் இனம் தெரியாத கவலை, ஏமாற்றம், பொருள் இழப்பு, வாகன விபத்து வந்து செல்லும். வியாபாரிகளுக்கு பக்கத்து கடைக்காரரை பார்த்து பெரிய முதலீடுகள் போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த லாபத்தை குறைத்து விற்பனை செய்ய வேண்டி வரும். வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். பெரிய தொகையை யாருக்கும் கடனாக தர வேண்டாம். கணிசமாக லாபம் உயரும். உணவு, புரோக்கரேஜ், கமிஷன், எலக்ட்ரிக்கல் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களுடன் மோதல்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரியால் அவ்வப்போது மன உளைச்சல் வந்தாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். அலுவலக சூட்சமங்கள் அத்துப்படியாகும். காலம் தாழ்த்தாமல் பணிகளை விரைந்து முடிக்க பாருங்கள். சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விருப்பமற்ற இடமாற்றம் வரும். வருட பிற்பகுதியில் பதவி உயர்வும் வரும். ஆக மொத்தம் இந்த 2025ஆம் ஆண்டு போராட்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் தன் கையே தனக்கு உதவி என்பதை உணர்த்துவதாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.